எங்களுக்கு பட்டா நீங்க வேண்டி கொண்டு தரணும். ஆமா, அந்த வடக்கு கரைக்கு ஆமா, அதுலதான் ஆமா, அதுல முதல்ல கொடுத்துருக்காங்க பட்டா. அது கொடுத்ததுல எங்களுக்கு பட்டா தராம இருக்காங்க. எங்களுக்கு நீங்க கண்டிப்பா எங்களுக்கு அந்த இடத்துல பட்டா தர வேண்டும். 7வது முறையும் சட்டமன்றத்திலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பினை அவர்கள் வழங்குகின்ற வகையிலே வாக்களித்த தெருவுக்கு மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துள்ளேன். எங்களுடைய ஆட்சி திராவிட முன்னேற்ற ஆட்சி காலத்தில் என்னென்ன நன்மைகளை செய்ய வேண்டும் என்ற வகையிலே எங்களுடைய தலைவராக இருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்தார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பெண்களுக்கான உரிமை தொகையாக வழங்குவேன், 1000 வழங்குவேன், அடுத்த தேர்தலில் நான் வெற்றி பெற்றால் 2000 வழங்குவேன் என்று சொன்னார். இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கின்றவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், நான் 2500 வழங்குவேன் என்று சொன்னார். சரி, வழங்கட்டும், அதுக்கு வாழ்த்துறோம். 2500 கண்டிப்பா வழங்கணும். அதுபோல நாங்க பஸ்ல போறதுக்கு மகளிர் விடியல் பயணம்னு வச்சோம்னு சொன்னா அந்த பேரை மட்டும் மாத்தலாம். அந்த திட்டத்தை கொண்டு வந்து அப்படின்னு சொன்னா எங்க அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னொருத்தர் என்ன வாக்குறுதி கொடுத்தாரு, இங்க இருந்து சென்னை வரையும் பெண்கள் இலவசமாக பஸ்ல போலாம்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாரு. வாக்குறுதி நிறைவேற்ற முடியுமா? கல்யாணங்களுக்கு 1 பவுன் நகையும் பட்டு சேலையும் நான் கொடுப்பேன்னு சொன்னாரு. அது நிறைவேற்ற முடிஞ்சா? 1 பவுன் இப்ப என்ன விலையா இருக்கு? 1 பவுன் எவ்வளவு தெரியாதவங்களுக்கு சும்மா ஏமாத்துறதுக்கு எதையாவது சொன்னாரு, நடிச்சாரு. நான் கேட்க, எம்ஜிஆர் நடிகராக இருந்தார். அவர் சம்பாதிச்ச பணங்களை ஏழை எளியவர்களுக்கு கொடுத்தாரு. இன்னைக்கு இருக்கிற ஜோசப் விஜய் அவர் சம்பாதிச்சதுல 100 ரூபாய் யாருக்கா கொடுத்திருப்பாரா? எந்த பாதிக்கப்பட்டவர்களுக்காக கொடுத்திருப்பாரா? எந்த உதவியாவது செய்திருப்பாரா? தன்னுடைய சொந்த பணத்தில் இதை செய்தேன்னு அவரால் சொல்ல முடியுமா? ஆனால் சொல்ல முடியாது. சிறுவன் நல்லா நடிப்பாரு, நல்ல டான்ஸ் ஆடுவாரு, இன்னும் பல கதைலாம் பண்ணுவாரு, அது வேற. ஆனா எங்களுடைய தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் எதை சொன்னாலும், இப்ப நான் 1000 கொடுக்கிறது 2000 தரலாம், 2000 கொடுத்தாரு. கல்லூரி மாணவர்கள் +2 படித்து கல்லூரிக்கு செல்கின்றார்கள் சொன்னால் மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 கொடுப்பேன்னு சொன்னா அதை கொடுப்பாரு. இன்னைக்கு காலை சுற்றுலா திட்டத்தை கொண்டு வந்தது யாருன்னு சொன்னால் மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள். இவர் வைக்கிறார் பேரு, எங்களுக்கு வைக்க தெரியாத இருக்கோம். காமராஜ் சுற்றுலா திட்டமா, அதாவது லேபிள் மேல விட்டுறது. இந்த இதெல்லாம் பண்ணுவாரு. இல்ல கேட்கிறேன், யாருக்காவது ஏதாவது நன்மை செய்தாலும் யாராவது சொல்ல முடியுமா? நீங்க பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க, நீங்க இன்னும் போட்டிருக்கீங்க. அவன் ஜோசப் விஜய் சொல்லி முட்டி போட்டு நடந்தாங்கிறதுக்காக இன்னைக்கு அவங்க எல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா நீங்களும் எவ்வளவு போட்டிருக்கீங்கன்னா, நீங்களும் ஒரு 180 ஓட்டு எங்க போட்டிருக்கீங்க. பிஜேபிக்கு 184, எங்களுக்கு 144.